believe everything you read on the internet just because there's a picture with a quote next to it. இந்த லைன் ஆப்ரஹாம் லிங்கனுடைய ஒரு ஃபேமஸான லைன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்காக வால்ட் விட்மன் எழுதின ஒரு போயத்தோடைய சம்மரியை தான் பார்க்க போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் அவர் லிட்ரேச்சர் சவுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற போயத்தோடைய நேம் When Lilacs Lost in the Dooryard Bloomed. Written on the death of Abraham Lincoln. Abraham Lincoln இறந்ததுக்காக வால்ட் விட்மன் எழுதின ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பாஸ்டரல் எலிஜி தான் இந்த போயம். வால்ட் விட்மன் இவர் வந்துட்டு 1819 1892 வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் போயட், எசேயிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லலாம். He called as father of free verse. இவருடைய ஒர்க்லாம் அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா அவருடைய கலெக்ஷன் ஆஃப் போயட்ரியான லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ், இதில் வந்துட்டு எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார் அப்படின்னா அப்சீன்ஸ் ஃபார் இட்ஸ் ஓவர் சென்சுவாலிட்டி. ஸோ ஒரு அப்சீன்ஸான விஷயங்களை வந்துட்டு இந்த போயம் கலெக்ஷனில் அவர் வந்துட்டு பேசப்பட்டதுனால அவர் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான போயட்னே சொல்லலாம். ஸோ இவர் ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்காக 2 போயம்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஒன்று வந்துட்டு ஓ கேப்டன் மை கேப்டன் அண்ட் இன்னொன்று வென் லைலாக் லாஸ்ட் இன் த டோர்யார்ட் ப்ளூம்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் வென் லைலாக்ஸ் லாஸ்ட் இன் த டோர்யார்ட் ப்ளூம் தான். இது வந்துட்டு ஒரு லாங் போயம். இது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாஸ்டரல் எலிஜின்னு சொல்லலாம். இது 1865 வந்துட்டு எழுதியிருக்காரு. இதில் இவர் வந்துட்டு ஃப்ரீ வேர்ஸ் தான் கொடுத்துருக்காரு. 1865 இதை வந்துட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மொத்தம் இதில் 206 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த டைமில் தான் அமெரிக்கனுடைய சிவில் வார் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்காக வால்ட் விட்மன் ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதப்பட்ட போயம் தான் இந்த போயம். ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்ட்டுனா இவர் அட்மையர் பண்ண விஷயங்களை வந்துட்டு இல்லை சொல்லியிருப்பார். ஸோ அமெரிக்காவில் லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். ஸோ அதை வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸை பற்றி சொல்லியிருப்பார். அப்புறம் வெஸ்டர்ன் ஃபாலன் ஸ்டார், அதாவது வீனஸை பற்றி கொஞ்சம் வந்து சொல்லியிருப்பார். ஹெர்மிட் த்ரெஷ் அப்படிங்கிற ஒரு பேர்டை வந்துட்டு இமேஜாக வந்துட்டு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததை பற்றி மட்டும் இல்லாமல் அந்த டைமில் இறந்த சோல்ஜர்ஸ்க்காகவும் இதை வந்துட்டு அந்த ஃபியூனரலை பேஸ் பண்ணியும் கூட இதில் கொடுத்துருப்பாரு. அந்த என்டையர் கண்ட்ரியுமே அந்த ஸ்டேட் இப்போது வந்துட்டு ரொம்ப மார்னிங்காக ஃபீலிங்காக இருக்குது அப்படிங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் ஏன் அப்படின்ட்டுனா அந்த சிவில் வார் பற்றியும், அந்த பீரியடில் அந்த சிவில் வார் பற்றியும், தென் வெரி இம்பார்ட்டன்ட்னா ஸோ அப்போது ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததுக்கப்புறம் அவருடைய காஃபினை வந்துட்டு சடலத்தை வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட் லேன்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் கொண்டுட்டு போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இதில் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு. ஓகே, இப்போ நம்ம போயம்குள்ளே போகலாம். லைன்ஸ் பை லைனாக பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு 16 ஸ்டான்ஸா இருக்குது. ஸோ நம்ம ஸ்டான்ஸா வைஸாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டான்ஸாங்கும்போது வென் லைலாக்ஸ் லாஸ்ட் இன் த டோர்யார்ட் ப்ளூம்ட் அண்ட் த கிரேட் ஸ்டார் early trooped in the western sky in the night, I mourned and it shall mourn with ever returning spring. Ever returning spring, Trinity, sure to me you bring, lilac blooming perennial and trooping star in the west, and thought of him I love. ஸோ இந்த வரிகள் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இதில் வந்துட்டு ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துருப்பாரு. ஸோ ட்ரினிட்டி அப்படின்ட்டுனா 3 விஷயங்களை குறிக்கிறது தான் ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த போயமில் என்னென்ன ஒரு 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அமெரிக்காவில் லைலாக்ஸ் அப்படிங்கிற ஃப்ளவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அது எல்லா பிளேஸ்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர். ஸோ அது வந்து ஸ்ப்ரிங் சீசனில் தான் ப்ளாசம் ஆகும், பூக்கும். ஸோ லைலாக்ஸ் வந்துட்டு பூக்கிற அந்த விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து வெஸ்டர்ன் ஸ்கையில் வந்துட்டு ஒரு கிரேட் ஸ்டார், அதாவது வீனஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சொல்கிறாரு. மூணாவதாக வந்துட்டு ஹெர்மிட் த்ரெஷ் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க, அது பின்னாடி வரும். ஸோ அந்த பேர்டு, ஸோ இந்த 3 விஷயத்தை தான் இதில் வந்து ட்ரினிட்டின்னு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, வென் லைலாக் லாஸ்ட் இந்த டோர்யார்ட் ப்ளூம்டு, இந்த ஸ்ப்ரிங் சீசனில் இந்த ஸ்ப்ரிங் சீசன் முடிய போகுது, அதோடைய கடைசி பூக்கள் தான் இந்த லைலாக் ஃப்ளவர் வந்து இப்போ பூத்துட்ருக்கு. அண்ட் த கிரேட் ஸ்டார் early trooped,
வெஸ்டர்ன் சைடில், அதாவது வெஸ்டர்ன் ஸ்கையில் இருக்கிற ஒரு கிரேட் ஸ்டார் எப்போதுமே பிரைட்டாக இருக்கும் நைட் டைமில். ஆனால் இப்போ அது வந்து ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்கேன். ஐ மவுண்ட் அண்ட் இட் ஷால் மவுண்ட் வித் எவர் ரிட்டர்னிங் ஸ்ப்ரிங். ஸோ எப்போல்லாம் இந்த ஸ்ப்ரிங் சீசன் எனக்கு வருதோ அப்போல்லாம் நான் இனிமேல் சோகமாக தான் இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. எவர் ரிட்டர்னிங் ஸ்ப்ரிங், அதாவது எப்போல்லாம் ஸ்ப்ரிங் வந்துட்டு ரிட்டர்ன் வருதோ, ட்ரினிட்டி ஷோர் டு மீ யூ பிரிங். இந்த 3 விஷயங்களும் எனக்கு எப்பொழுதுமே உங்களை தான் ஞாபகப்படுத்தும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. லைலாக் ப்ளூமிங் பெரனியல் அண்ட் ட்ரூப்பிங் ஸ்டார் இன் த வெஸ்ட் அண்ட் தாட் ஹிம் ஐ லவ். பெரனியல் அப்படின்னா வற்றாதன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வற்றாத அந்த அழகான பூக்கள், லைலாக் பூக்களும் சரி, அந்த ஸ்டார் வெஸ்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டாரும் சரி, எப்பொழுதுமே உங்களை தான் ஞாபகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேங்கிறத விஷயத்தையும் அது எப்போதுமே உணர்த்திக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவில் சொல்கிறாரு. செகண்ட் ஸ்டான்ஸா வந்து, ஓ பவர்ஃபுல் வெஸ்டர்ன் ஃபாலன் ஸ்டார், ஓ ஷேட்ஸ் ஆஃப் நைட், ஓ மூடி டியர்ஃபுல் நைட், ஓ கிரேட் ஸ்டார் disappeared, ஓ the black mark that hides a star, ஓ cruel hands that hold me powerless, ஓ helpless soul of me, ஓ harsh surrounding clouds that will not free my soul. அந்த பவர்ஃபுல்லான அந்த வெஸ்டர்ன் ஸ்டார் வந்து இப்போ கீழே விழுந்துடுச்சு. நைட் முழுக்க ஒரே ஷேடோவாக இருக்குது. அதாவது எப்போதுமே ஸ்டார்ஸ்னால் பிரைட்டாக தானே இருக்கும். ஸோ இப்போ வந்து நைட்டு ஆனதுக்கப்புறமும் அதோடைய பிரைட்னஸ் போயிடுச்சு, ரொம்ப மூடியாக இருக்குது. இந்த நைட்டு கூட கண்ணீர் சிந்துது, டியர்ஃபுல் நைட்டு. ஏன் அப்படின்னா அந்த கிரேட் ஸ்டார் வந்து மறைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல், ஓ த பிளாக் மார்க் that hides the star. மர்க் அப்படின்ட்டா அது வந்து இருள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக் இருள், அதாவது மர்க் த ஹைட்ஸ், அந்த ஸ்டாரை வந்து மறைச்சிடுச்சு. இப்போ அவரை வந்துட்டு அவரே சொல்லிக்கிறார், அவருடைய ஹேண்ட்ஸ் வந்து எவ்வளோ பவர்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அவருடைய சோல் வந்து இப்போது ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங்ஸ் கிளவுட், சுற்றி இருக்கிறவங்க கூட இப்போ யாருமே அவங்களுடைய சோலை ஃப்ரீயாக வச்சுக்கல. இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இந்த ஸ்டேட்டே வந்து ரொம்பவே கவலையில் இருக்குது, மிகப்பெரிய இழப்பில் இருக்குது அப்படின்ட்டு அந்த செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்கிறாரு. தேர்ட் ஸ்டான்ஸா, in the dooryard fronting an old farmhouse near the whitewashed palings stands the lilac bush, tall growing with heart-shaped leaves of rich green, with many a pointed blossom rising delicate with the perfume song I love. With every leaf a miracle, and from the bush in the dooryard, with the delicate colored blossoms and heart-shaped leaves of rich green, a sprig with its flower I break. ஸோ இப்போ வந்து இந்த லைன்ஸில் எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, லைலாக்ஸை பற்றி தான் சொல்கிறார், அந்த ஃப்ளவர் பற்றி. அதாவது இந்த டோர்யார்ட் ஃப்ரெண்டிங் அண்ட் ஓல்டு ஃபார்ம் ஹவுஸ் நியர் த ஒயிட் வாஷ்ட் பேலிங்ஸ். அந்த அந்த லைலாக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா, அவருடைய கொல்லப்புறத்தில் ஒரு ஒயிட் வாஷ் பண்ண ஒரு பேலிங்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடனால் இல்லை மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், வேலி மாதிரி. ஸோ அந்த வேலிகளில் அவருடைய ஃபார்ம் ஹவுஸில் இப்போ அந்த லைலாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டாண்ட்ஸ் லைலாக் புஷ், அது வந்து ஒரு புதர் மாதிரி வளர்ந்துருக்கு, ரொம்பவே டாலாக க்ரோயிங் வளர்ந்துருக்கு. அதோடைய இலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, ஒரு ரிச் க்ரீனில் வந்துட்டு அதோடைய லுக் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நிறைய பூக்கள் வந்து அதில் ரொம்பவே டெலிகேட்டாக வந்துட்டு வளர்ந்துருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதில் வீசக்கூடிய வாசனை பெர்ஃப்யூம் வந்துட்டு அவ்வளோ அழகாக லவபிளாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இந்த அந்த லீஃப்லாம் ரொம்பவே மிராக்கிளாக இருக்குது. எவ்ரி லீஃப் எ மிராக்கல் ஃப்ரம் த புஷ், அதாவது அந்த புதர்லேருந்து வளரக்கூடிய அந்த லீஃப் அவ்வளோ மிராக்கலாக இருக்குது, ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது. ஒரு கலர்டான ப்ளூசம் தான் அங்கே இருந்தாலும், ஹார்ட் ஷேப்டு லீவ்ஸ் ரிச் க்ரீனில் அது இருந்தாலும், நம்ம அதை சும்மா ஒரு கை வச்சு உடைச்சா உடனே உடையக்கூடிய தன்மையாகக்கூடியதான் அந்த லைலாக். ஸோ அதுலேருந்து இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பகுதியை மட்டும் அவர் பறிச்சுக்கிறாரு, அதாவது உடைச்சிக்கிறாரு. அடுத்தது ஃபோர்த் ஸ்டான்ஸா. In the swamp in the secluded rexes, a shy and hidden bird is warbling a song. Solitary the thrush, the hermit withdrawn to himself, avoiding the settlements, sings by himself a song. Song of the bleeding throat,
death outlet song of life. For well, dear brother, I know if thou was not granted to sing, thou would not surely die. இந்த வரிகளில் வந்துட்டு மொத்தம் 3 விஷயம் சொன்னேன் இல்லையா. ஒன்று லைலாக் சொன்னேன், இன்னொன்று ஒரு பேர்ட் பற்றி சொன்னேன், இன்னொன்று வெஸ்டர்ன் ஸ்டார் பற்றி சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த வெஸ்டர்ன் ஸ்டார் வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைலாக் பூக்கள் வந்து எப்படி இருக்குன்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸாவில் அந்த பேர்ட் பற்றி சொல்கிறாங்க. ஸ்வாம்ப் செக்குல்டட் ரெக்ஸஸ் அப்படின்ட்டுனா ஒரு சதுப்பு நிலத்தில் ஒரு ஹிடன் பேர்டு வந்துட்டு ஒரு வாப்ளிங்கான சாங் பாடிட்டுருக்கான். வாப்ளிங் சாங் அப்படின்னா ஒரு பயத்தில் பாடும்ன்ட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பயத்தில் ஒரு அழகான பாடல். ஸோ அதுதான் வந்து வாப்ளிங் சாங் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பாடல் பாடிட்டு இருக்கான். சாலிட்டரி த்ரஷ், அதாவது தனிமையில் இருந்து அந்த பாடல் பாடிட்டு இருக்கான். த ஹெர்மிட் வித்ட்ரான் டு ஹிம்செல்ஃப், அதாவது ஒரு துறவிய மாதிரி அங்கே இருக்கிற எல்லா செட்டில்மெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இவருக்காக அந்த பறவை வந்து பாடல் பாடிக்கிட்டு இருக்கு. அதாவது இவர் சொல்லி தான் பாடுற மாதிரி இது வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி அது பாடிக்கிட்டு இருக்கும்போது அதோடைய த்ரோட் அப்படி எல்லாமே ப்ளீடிங் ஆகிருக்கான். அது டெத் ஆகிற அளவுக்கு அதோடைய ப்ளீடிங் த்ரோட்டை வச்சு அது பாடல் பாடிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபார் வெல் டியர் பிரதர் ஐ நோ அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸ் ஸ்பீக்கர், அதாவது நம்மளுடைய போயட் அந்த ஹெர்மிட் த்ரஷ் பேர்டை வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அதாவது பிரதர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீ எனக்காக தான் வந்துட்டு அவரை நினச்சி பாடிட்டு இருக்கேன்ட்டு தெரியுது அப்படிங்கிறத இருந்து சொல்லியிருப்பார். அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டான்ஸா. ஓவர் தி பிரெஸ்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் த லேண்ட் அமிட் சிட்டிஸ் அமிட் லேண்ட்ஸ் அண்ட் த்ரோ ஓல்டு வுட்ஸ் வேர் lately the violets peeped from the ground, spotting the gay debris amid the grass in the fields each side of the lands, passing the endless grace, passing the yellow spread wheat, every grain from the shroud, the dark brown fields of raisin, passing the apple tree blows of white and pink in the orchards, carrying a corpse to where it shall rest in the grave, night and day journeys a coffin. ஸோ இந்த வரிகளில் ஆப்ரகாம் லிங்கன் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய சடலத்தை வந்துட்டு ஸ்ட்ரீட் முழுக்க கொண்டுட்டு போவாங்க இல்லையா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காரு. ஸோ அவரை வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் சீசனில் நிறைய லேண்ட் வழியாக வந்துட்டு இட்டுட்டு போகிறாரு. நிறைய சிட்டிஸ் முழுக்க அவருடைய சடலம் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஐ மீன் லேண்ட்ஸ் வழியாக, ஒரு ஓல்டு வுட்ஸ் காடுகள் வழியாக. லேட்லி வயலட்ஸ் பீப்டு த கிரவுண்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஸ்பாட்டிங் த கிரே டெப்ரிஸ், நிறைய வந்துட்டு குப்பைகள் வழியாக. ஸோ அமிட் த கிராஸ், ஸோ நிறைய புல்வெளிகள் வழியாக, நிறைய வயல்கள் வழியாக, சைட் பை சைடு லேண்ட்ஸ் பாசிங் எண்ட்லெஸ் கிராஸ். ஸோ அதன் வழியாக வந்துட்டு அவருடைய சடலத்தை கொண்டுட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோ ஸ்ப்ரெட் வீட், அதாவது கோதுமை இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஃபீல்டு வழியாக, கிரைண்ட் ஃபீல்டு வழியாக, ஸோ ஒரு டார்க் ப்ரௌன் ஃபீல்ட்ஸ், அந்த மாதிரி வழிகள்லாம் அவருடைய சடலத்தை கொண்டுட்டு போகிறாங்க. பாசிங் த ஆப்பிள் ட்ரீ ப்ளோஸ் ஒயிட் அண்ட் பிங்க் இன் த ஆர்ச்சார்ட்ஸ், ஆப்பிள் அப்புறம் நிறைய தோட்டங்கள் வழியாக வந்துட்டு அவருடைய சடலத்தை கொண்டுட்டு போகிறாங்க. கேரிங் எ காப்ஸ் டு வேர் இட் ஷெல் இன் த ரெஸ்ட் கிரேவ், எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அவருடைய ரெஸ்ட் பிளேஸ்க்கு, அவருடைய கிரேவ்யார்டுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகிறாங்க. இந்த ஜேர்னி வந்து நைட் அண்ட் டேவாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே, சிக்ஸ்த் ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா காஃபின் தட் பாசஸ் த்ரூ லேன்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட்ஸ், அதாவது நிறைய ஸ்ட்ரீட்ஸ் வழியாக லேன்ஸ் வழியாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. த்ரோ டே அண்ட் நைட் வித் அ கிரேட் கிளவுட் டார்கனிங் த லேண்ட். ஸோ அந்த டைமில் டே அண்ட் நைட் வந்துட்டு ஒரு டார்க்கான பிளேஸ் எல்லாம் அது வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. வித் அ பாம்ப் ஆஃப் இன்லூப்டு ஃப்ளாக்ஸ் வித் த சிட்டிஸ் ட்ராப்ட் இன் பிளாக். ஸோ இப்போ இந்த சிட்டிஸ் முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னா அவர் இறந்ததுக்காக எல்லாருமே ஒரு பிளாக் கலர் வந்துட்டு கிளாத் வந்து அணிஞ்சிருக்காங்க. வித் ஷோ ஆஃப் த ஸ்டேட்ஸ் தம்செல்ஸ் அஸ் எ கிராப் வெயில்டு விமன் ஸ்டாண்டிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பீரியட் வந்து சிவில் வார் பீரியட் இல்லையா. ஸோ அதனால் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க, அதாவது விமன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு துன்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா சோல்ஜர்ஸ் அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க இறந்ததுக்காகவும் எல்லோரும் மார்னிங் ஃபீலிங்கில் வந்து இருந்துகிட்ருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. வித் ப்ராசஷன் லாங் அண்ட் வைண்டிங் த ஃப்ளேம் வியூ ஆஃப் த நைட். ஸோ அந்த நைட் முழுக்க என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஃப்ளேம் வியூஸ், அதாவது லைட்
ஒரு விளக்கு வந்து அனைவரும் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. வித் கவுண்ட்லெஸ் டார்ச் லைட், ஒரு எண்ண முடியாத அளவுக்கு டார்ச் லைட் வந்து இருக்குது. வித் சைலண்ட் சி ஆஃப் ஃபேஸஸ் ஆஃப் அன்பேட் ஹெட்ஸ், எல்லாருமே அவ்வளோ சைலண்டாக ஒரு அன்பேட் ஹெட்ஸோட இருக்காங்க. ஸோ வித் த வெயிட்டிங் எட் அபவுட் த அரைவிங் காஃபின் சாம்பர் ஃபேஸஸ், எல்லாருடைய ஃபேஸ் பார்க்குறதுக்கு எப்படி அப்படின்னா ரொம்பவே சாம்பர், அப்படின்னா ரொம்பவே ஒரு வருத்தமான முகத்தோட எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. அந்த காஃபின் வந்து வரும்போது, காஃபின் அப்படின்னா இங்கே ஆப்ரஹாம் லிங்கனுடைய சடலத்தை தான் சொல்கிறாங்க. ஸோ வித் டிகிரிஸ் thou the night, with the thousands voices rising strong and solemn, with all the mournful voices of the degrees poured around the coffin. ஸோ இப்போ வந்து thousands of voices வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ரைஸ் ஆகுது. ஸோ அவருக்கான மரியாதையை வந்து எல்லோரும் கொடுக்குறாங்க. த ஆல் மவுண்ட்ஃபுல் வாய்ஸஸ் அண்ட் எல்லாருடைய ஒரு சோகமான குரலும் வந்து இப்போ அவருக்காக பாடுறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த டிம் லைட் சர்ச்சஸ் அண்ட் ஷடரிங் ஆர்கன்ஸ் வேர் அமிட் தீஸ் யூ ஜேர்னி வித் அ tolling bells perpetual clank, here coffin that slowly passes, I give my sprick of lilac. ஸோ இந்த வரிகளை என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஸோ இறந்ததுக்கப்புறம் அவருடைய சடலத்தை கொண்டுட்டு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் சர்ச்சோடைய பெல்ஸ் வந்துட்டு சர்ச் பெல் வந்துட்டு அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்துட்டு மார்னிங்ஃபுல் சாங் வந்து பாடிட்டு இருக்காங்க. இப்போ அந்த காஃபின் வந்து ரொம்பவே ஸ்லோவாக பேசஸ் ஆகுது. ஸோ அந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து சொன்ன இல்லையா லைலாக்ஸ் ஃப்ளவர் வந்து ஒரு பார்ட் வந்து பறிச்சுட்டு வந்தாருன்ட்டு, அதை வந்து இப்போ அவருக்காக கொடுக்குறாரு. 7th stanza வந்து not for you for one alone, blossoms and branches green to coffins all I bring, for fresh as the morning thus would I chant a song for you, O saint and sacred death. All over bucket of roses, O death, I cover you over with roses and early lilies, but mostly and now lilac that blossoms the first. Copious I break the sprigs from the bushes, with loaded arms I come pouring for you and coffins all of you, O death. ஸோ இது வந்து டேரெக்டாக வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இது வந்து நான் உனக்காக மட்டும் நான் அதை கொண்டு வரல, நாட் ஃபார் யூ, இந்த பூக்கள் அதாவது இந்த லைலாக்ஸ் ஃப்ளவர் நான் உனக்காக மட்டும் நான் கொண்டு வரல, அந்த பிரான்ச்சஸை உன்னுடைய காஃபின்காக மட்டும் நான் அதை கொடுக்கல, ஃபார் ஃப்ரெஷ் அஸ் த மார்னிங் தட் ஐ சாண்ட் சாங். ஸோ இந்த சிவில் வாரில் நிறைய சோல்ஜர்ஸ் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்க உயிரை வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சாக்ரெட் டெத்துக்காகவும் அவங்களுக்காகவும் தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ரோசஸ் கொடுப்பாங்க. ஸோ ரோசஸ் வச்சு தானே கவர் பண்ணுவாங்க. ஆனால் நான் ரோசஸ் வச்சு கொடுப்பாங்க, இல்லை லில்லிஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் தான். ஆனால் மோஸ்ட்லி நல்லா ஸோ இப்போ ரோசஸ் லில்லிஸ் அப்படின்னா எல்லாராலையும் அதை வந்து கொடுக்க முடியாது. ஆனால் இந்த லைலாக்ஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா முழுக்க இருக்குது. ஸோ எல்லாராலையும் லைலாக்ஸ் ஃப்ளவர்ஸை வந்துட்டு கொடுக்க முடியும். ஸோ எல்லாருடைய சார்பாகவும் தான் நான் இதை வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்காக தான் ஐ பிரேக் த ஸ்ப்ரிக்ஸ் ஃப்ரம் த புஷஸ், அந்த புஷஸ்லேருந்துட்டு நான் ஒரு பகுதியை மட்டும் பறிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இதை வந்து லோடட் ஆம்ஸ் ஐக்கம் என்னுடைய ஆம்ஸில் வச்சு நான் கொண்டு வந்தேன், போரிங் ஃபார் யூ, உனக்காக தான், ஃபார் யூ அண்ட் த காஃபின்ஸ் ஆல் ஆஃப் யூ ஓ டெத். ஸோ உனக்காக மட்டும் இல்லாமல் இறந்து போன நிறைய சோல்ஜர்ஸ்க்காகவும் இந்த ஸ்டேட் சார்பாக எல்லாராலும் நான் உனக்காக இந்த லைலாக் ஃப்ளவரை கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த 7th ஸ்டான்ஸாவில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 8th ஸ்டான்ஸா அப்படிங்கும்போது வந்து 8th ஸ்டான்ஸா என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டா, ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு வாக் பண்ண போயிருக்காரு. ஸோ அப்போது வாக் டைமில் வந்துட்டு ஒரு ஷேடியோன ஒரு நைட்டு வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அவருக்கும். ஐ சா யூ ஹேட் சம்திங் டு டெல் யூ ஹஸ்பண்ட். ஸோ அந்த நைட்டு வந்துட்டு இவருக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்டர்ன் சைடில் இருக்கிற அந்த வீனஸ் கூட ரொம்பவே ஒரு பிரைட்னஸ் இல்லாமல் டார்க்காக ஒரு லோ டவுனில் வந்துட்டு இருந்திருக்கான். அதாவது வைல் த அதர் ஸ்டார்ஸ் ஆல் லுக் டவுன், மற்ற ஸ்டார்ஸை விட அந்த ஸ்டார் வந்து ரொம்பவே ஒரு லோ டவுனில் இருந்திருக்கு. ஸோ அதுலேருந்தே அந்த நைட்டு வந்து ஏதோ ஒரு விஷயத்த இவர்கிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அஸ் நைட் வந்துட்டு அட்வான்ஸ்ட் அண்ட் ஐ சா த ரைம் ஆஃப் பெஸ்ட் ஹவு ஃபுல் யூ வேர் ஆஃப் ஓ. பட் நான் வந்து அப்போ அதை எதுவுமே நாங்கள் யோசிக்கவே இல்லை.
as I stood on the rising ground, the breeze in the cool transparent night. ஸோ நான் வந்து அந்த நைட்டு வந்துட்டு ஒரு தென்றல் மாதிரி ஒரு கூலான டிரான்ஸ்பரண்ட் நைட்டை தான் நான் அதை பார்த்தேன். as I watched where you passed and was lost in the nether world back of the night. ஸோ நான் வெறும் அதை நைட்டை ஒரு பிளாக்கான நைட்டாக மட்டும்தான் பார்த்தேன். இப்போது அதெல்லாம் யோசிக்கும்போது என்னால் சாட்டிஸ்ஃபிகேஷனே ஆக முடியல. நீ இறந்ததை நினச்சா என்னால் என்னையே மன்னிச்சிக்க முடியல. ஸோ அது மற்ற அந்த இரவும் அந்த ஸ்டாரும் எனக்கு நீ இறக்க போகிற விஷயத்த முன்னாடியே கன்வே பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் நாங்கள் யாரும் அதை பற்றி யோசிக்க கூட இல்லை, நாங்கள் யாரும் அவேர்னஸ் ஆகவும் இல்லை. ஸோ இப்போ அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போது நான் அந்த நைட்டுக்கு போகணும் போல் இருக்குது, அதாவது லாஸ்ட் நைட்டுக்கு அது என்னை எச்சரிக்கைப்படுத்தின அந்த நைட்டுக்கு இப்போது நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீ இறந்ததை என்னால் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணிக்கவே முடியலை அப்படின்ட்டு இந்த வரிகளில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 9th stanza. Sing on there in the swamp, O singers bashful and tender, I hear your notes, I hear you call, I come presently, I understand you, but a moment I linger, for the lustrous star disdain me, the star my departing comrade holds and detains me. ஸோ இந்த வரிகளை அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றனா, மறுபடியும் அந்த பேர்டை பற்றி சொல்கிறாரு. அந்த சதுப்பு நிலத்தில் ஒரு பேர்ட் வந்து பாடிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்போது அது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்துட்டு இவர்கிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு அவர் அந்த பேர்டோடைய வாய்ஸையும் அவர் கேட்டுட்ருக்காரா, ஆனால் அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா அது என்ன சொல்லுது அப்படின்னா. ஏன் அப்படின்னா இந்த மூமெண்ட் வந்துட்டு அவர் தன்னுடைய கம்ரேடான ஆப்ரகாம் லிங்கன் வந்துட்டு இறந்துட்டார். ஸோ அந்த மார்னிங் அந்த செட் ஆஃப்ல இருக்கிறதுனால அவரால் அந்த பேர்டு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத கூட புரிஞ்சிக்க முடியாமல் அவர் வந்துட்டு ஒரு ரியாலிட்டிக்கே வராமல் இருக்கிறாராமா. அடுத்தது 10th stanza. அவரே இப்போ வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 10th stanza என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டுனா, இப்போ அவருடைய ஃபீலிங்ஸை சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய லவ்டு பர்சன் இறந்ததுனால இப்போ அவரே வந்து ஒரு வார்பிளாக இருக்கார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இந்த ஸ்வீட்டான விஷயங்கள் எல்லாமே இப்போ போயிடுச்சு. இப்போ அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு பர்ஃப்யூமாக அவருடைய அதாவது ஆப்ரகாம் லிங்கன் அவருடைய கிரேவியார்டுக்கு கொடுக்கறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடல் காற்று இருக்கு இல்லையா, சீ விண்ட்ஸ் ப்ளோன், அந்த கடல் காற்று வந்து ஈஸ்டர்ன் சீலேருந்தும் வெஸ்டர்ன் சீலேருந்தையும் வரும் இல்லையா. ஸோ அந்த மீட்டிங்கில் இருக்கிற அந்த ரெண்டு விண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுற அந்த இடத்துலேருந்து ஒரு சாண்ட் மாதிரி யூஸ் பண்ணி அவருக்கு இப்போது அந்த பர்ஃப்யூமை கொடுக்கணும் அவருடைய கிரேவியாருக்கு, அதாவது அவர் லவ் பண்ணுற உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்தது 11th stanza. நெக்ஸ்ட் வந்து 11th stanza. ஸோ எனக்கு பிடிச்ச ஸ்டான்ஸானே சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டா, ஸோ இப்போ அவர் கிரேவியார்டுக்கு வந்துட்டு பர்ஃப்யூம் வந்துட்டு அவர் செலக்ட் பண்ணிட்டார் இல்லையா. ஸோ அந்த கிரேவியார்டில் வந்துட்டு இப்போ ஒரு சாம்பர் வால் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. ஸோ அந்த சாம்பர் வாலில் எந்த மாதிரியான பிக்சர்ஸ் வந்துட்டு ஹேங் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது அவர் என்ன மாதிரியான பிக்சர்ஸ் வந்து சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு க்ரோயிங்கான ஸ்ப்ரிங் சீசன், அப்புறம் ஃபார்ம் ஹவுசஸ்ஸு, அதுக்கு அடுத்தது 4th month ஆனாலும் சன் டவுன்ஸ், ஸோ சன் டவுன் ஆகிற மாதிரி ஒரு க்ரே கலரில் ஸ்மோக் லூசிட், அந்த மாதிரி ஒரு பிரைட்டான விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கோல்டன் கலரில் ஒரு கார்ஜியஸாக ஒரு ஃப்ளூட்ஸ் ஆகிற மாதிரி, அப்புறம் சன் வந்து சிங்க் ஆகிற மாதிரி, பேர்ன் ஆகிற மாதிரி, ஸோ அந்த ஏரில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியான பிக்சர்ஸு இதெல்லாம் வைக்கணும்னு அவர் வந்துட்டு திங்க் பண்ணுறாராம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் ஸ்வீட் ஹெர்பேஜ் அண்ட் ஒரு ஃபுட்டு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டான ஒரு புல்லுலாம் வந்துட்டு அவருக்கு காலுக்கு கீழே இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு பேல் க்ரீன் வந்து லீவ்ஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ளோயிங் கிளாஸ், வரைஞ்சி போன, அதாவது கிளாஸ் அப்படின்னா வரைஞ்சி போன ஒரு ஃப்ளோயிங்ஸ் அது டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ரிவர், அவருடைய ப்ரெஸ்ட்டில் வந்து ரிவர் போகிற மாதிரி, விண்ட் ஆப்பிள் வைண்டா, அப்புறம் வந்துட்டு நிறைய மலைகள்லேருந்து பேங்க்ஸ் போகிற மாதிரி, பேங்க்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஸ்கை ஷேடோஸ், அந்த சிட்டி ஹேண்ட் டுவெல்லிங் ஸோ டென்ஸ், ஸோ இந்த மாதிரி, அப்புறம் சிம்னி, இந்த மாதிரி சீன்ஸ் ஆஃப் வந்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒர்க் மேன் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி, வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒர்க் முடிச்சுட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கெனோரியா தான் அந்த கேலரியில், அதாவது அந்த சாம்பரில் வந்துட்டு
பிக்சர்ஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு வந்து 12th ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் வந்து 12th ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது ஆப்ரகாம் லிங்கோடைய பாடியும் சோலையும் வந்துட்டு ஒரு லேண்ட் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதாவது மை ஓன் மேன்ஹேட்டன் வித் ஸ்பயர்ஸ். ஸோ மேன்ஹேட்டன் அப்படிங்கிறது அது வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டுனா ரொம்ப வந்து ஸ்பார்க்லிங்காக இருக்கும். ஹரிங் டைட்ஸோடைய சீ இருக்கும் அங்கே வந்து. அதுக்கப்புறம் ஷிப்ஸ் இருக்கும், வேரிட் அண்ட் ஆம்பிள் லேண்ட் இருக்கும். சவுத் அண்ட் நார்த்தில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நிறையா லைட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒகியோ அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். அந்த ஷோஸ் பார்த்தோம் அப்படின்னா, கடற்கரை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாஷிங்காக இருக்கும். அதாவது ஒஹியோ அப்படிங்கிற ஷோர்லேருந்து மிசூரி வரைக்கும் அந்த ஷோர்ஸ் வந்துட்டு நல்லா ஃப்ளாஷிங்கோட இருக்கும். அண்ட் எவர் த ஃபேர் ஸ்ப்ரெட்டிங் ப்ரேயர் இஸ் கவர்ட் வித் கிராஸ் அண்ட் கார்ன். அது ஃபுல்லாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராஸு அதுக்கப்புறம் கார்ன் இதெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஆப்ரகாம் லிங்கன் பாடி அண்ட் சோலையும் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அது எல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு வந்துட்டு அமெரிக்கா அப்படின்னாலே ஆப்ரகாம் லிங்கன் தான் என்னுடைய ஹீரோ, அவர் தான் அப்படின்ட்டு சொல்லுவார். அடுத்தது த மோஸ்ட் எக்ஸலன்ஸ் அண்ட் ஸோ காம் அண்ட் ஹார்ட்டி. ஸோ இதில் வந்துட்டு ஆப்ரகாம் லிங்கனை சன் கூட கம்பேர் பண்ணுறாரு. சன் எப்படி வந்து ரொம்ப காமாகவும் ஹார்ட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி தான் இப்போ அவரும் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் த வயலட் அண்ட் பர்பிள் மார்னிங். ஸோ அப்படின்னா மார்னிங் அர்த்தம். வயலட் அண்ட் பர்பிள் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர்ஸ் வந்துட்டு பார்க்குறதுக்கு மார்னிங் எப்படி நமக்கு ஃபெல்ட் ஒரு ப்ரீசஸான ஃபெல்ட்டை கொடுக்குதோ அதே மாதிரி த ஜென்ரல் சாஃப்ட் பார்ன் மெஷர்லெஸ் லைட். ஸோ எங்கே பார்த்தாலும் அவருடைய ப்ரௌடு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஒரு லைட்ஸ் அப்படி எல்லா இடத்துலையும் இருக்கோ அதே மாதிரி தான் அவருடைய ப்ரௌடு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. த மிராக்கிள் ஸ்ப்ரெட்டிங் பாதிங் ஆல் ஃபுல்ஃபில்டு நூன். அந்த நூன் பார்த்தோம், மதிய டைம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மிராக்கிளான சில விஷயங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டெலிஷியஸான நைட்டையும் ஸ்டாரையும் இவர் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. ஓவர் மை சிட்டிஸ் ஷைனிங் ஆல் என்வலப்பிங் மேன் அண்ட் லேண்ட். ஸோ எங்களுடைய சிட்டிஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஷைனிங்காக தான் இருக்குது. ஒரு மேனை வந்துட்டு என்வலப் பண்ணி லேண்டுக்கு அழைக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ அழகாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் இதில் இருந்தாலும் என்னுடைய ஹீரோவாக நான் கன்சிடர் பண்ணுற ஆப்ரகாம் லிங்கன் வந்து இப்போ இந்த சிட்டியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மார்னிங்கில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 13th ஸ்டான்ஸா. இப்போ வந்து இதில் மறுபடியும் அந்த ஹெர்மிட் பேர்டு கிட்ட வராரு. அது மறுபடியும் பாடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, சிங் ஆன் யூ கிரே ப்ரௌன் பேர்ட். பாடிட்டு இருக்கு. சிங் ஃப்ரம் ஸ்வாம்ஸ் த ரெக்கர்ஸ். அது எங்கே இருக்குது அப்படின்ட்டுனா ஒரு சதுப்பு நிலத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு புஷஸ்லேருந்து அது பாடிக்கிட்டு இருக்கு. லிமிட்லெஸ் அவுட் த டஸ்க் அவுட் த செடர்ஸ் அண்ட் பெயின்ஸ். அது வந்துட்டு எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் பாடிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. சிங் ஆன் அ டியரஸ்ட் பிரதர். ஸோ மறுபடியும் அந்த பேர்டை வந்துட்டு ரைட்டர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா பிரதர் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாரு. வார்பல் யூ ரீடி சாங் நீ வந்துட்டு பாடிக்கிட்டே இரு. உன்னுடைய பாடல் வந்துட்டு ரொம்ப கேட்குறதுக்கு என்னுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லவுட் ஹியூமன் சாங் வித் வாய்ஸ் ஆஃப் அட்டர்மோஸ்ட். ஸோ அதோடைய சாங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஹியூமன் சாங் மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதோடைய வாய்ஸ் ரொம்பவே அட்டர்மோஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓ லிக்விட் அண்ட் ஃப்ரீ அண்ட் டெண்டர். O wild and loose to my soul, O wonder singer, you only I hear, yet the star holds me, but will soon depart, yet the lilac with mastering odor holds me. So இந்த லைன்ஸ் என்ன சொல்ல வராரு அப்படின்ட்டுனா, ஸோ லிக்விட் அண்ட் ஃப்ரீ அண்ட் டெண்டர் அப்படின்ட்டா அது இருக்கிற இடம் முழுக்கவே ரொம்ப வந்து தண்ணி இருக்கிற இடத்துல தான் அது இருந்துட்டு ரொம்ப ஃப்ரீயாக பாடிட்டு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்னெல்லாம் நினைக்கிறாரோ ஸோ அது எல்லாத்தையும் அது பாடுறது இவர் வந்து ரொம்பவே வண்டராக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. யூ ஒன்லி ஐ ஹியர். ஸோ இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிக்கிட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த ஹெர்மிட் என்ன பாடுது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார் இல்லையா. ஸோ இப்போ வந்துட்டு அது என்ன பாடுது அப்படிங்கிறத இவரால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்ட்டு சொல்லி இதில் சொல்கிறாரு. இட் த லைலாக் வித் மாஸ்டரிங் ஓடர்ஸ் ஹோல்ஸ் மீ. ஸோ இப்போவும் வந்துட்டு அந்த லைலாக் வந்துட்டு என்னுடைய அதாவது அந்த லைலாக்குடைய வாசனை வந்து என்னுடைய கையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இந்த லைன்ஸை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து 14th ஸ்டான்ஸா. வந்து 14th ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமைதியாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு
பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்ன அப்படின்னா அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் இறந்தது ஒரு ஸ்ப்ரிங் சீசன் இல்லையா? ஸோ ஸ்ப்ரிங் சீசன் அப்படின்னாலே ஃபார்மிங் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் இறந்தது மறந்துட்டு நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரிப்பேரிங் தர் கிராப்ஸு. ஸோ அதுக்கப்புறம் லார்ஜ் அன்கான்ஷியஸ் கிணறுலாம் இந்த லேண்டில் நடக்குது, லேக்ஸில் நடக்குது, ஃபாரஸ்ட்டில் நடக்குது. ஸோ அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெவனுடைய பியூட்டினஸ் அங்கே இருக்குதா நான் ஒத்துக்கிறேன். ஸோ அதாவது ஒரு விண்ட்ஸ் அண்ட் த ஸ்டோம்ஸ். ஸோ ஒரு தென்றல் வந்துட்டு புயலாக வந்து மாறி இருக்கு. ஸோ அண்டர் த ஆர்ச்சிங் ஹெவன்ஸ் ஆஃப் த ஆஃப்டர்நூன். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹெவன் மாதிரி தான் அது இருக்குது. ஷிஃப்ட் ஆஃப் பாசிங் ஃபுல்லாகவே வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. வாய்ஸஸ் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் உமன். ஸோ சில்ட்ரன்ஸோடைய அப்புறம் உமனுடைய வாய்ஸஸ்லாம் அங்கே கேட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. த மெனி மூவிங் சீ டைட்ஸ் அண்ட் ஐ சா த ஷிப் ஹவு த சேல்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சீஸில் இருக்கிற செயிலர்ஸ்லாம் வந்து ஷிப்ஸ்க்கு சேல் பண்ண போயிட்டாங்க. அந்த சம்மர் அப்ரோச்சிங் வித் ரிச்னஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் ஆல் பிஸி வித் லேபர். சம்மர் டேஸில் வந்துட்டு எல்லாருமே அவங்க ஃபீல்டில் பிஸியாக இருக்காங்க. அண்ட் இன்ஃபினிட் செப்பரேட் ஹவுசஸ் how they all went on, each with its meals and minutary daily usages. ஸோ அவங்கவுங்க தனக்கான ஒரு டெய்லி யூசேஜில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்ட்ரீட்ஸ் how their throbbing throbbed and the cities bent low than the tree falling upon them all among them all enveloping me with the rest. Appeared the cloud, appeared the long black trail, and I knew death, its thought, sacred knowledge of death. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஒர்க்கை வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் இறந்ததே மறந்துட்டாங்க. ஸோ என்ன மட்டும் மிச்சம் இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த அப்பியர்ட் கிளவுட், அந்த கிளவுடாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பிளாக்கான விஷயங்கள் எல்லாமே அவரை ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, டெத் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். யாராலுமே டெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருந்துட்டு வெளியில் போக முடியாது. பிறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் இறந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸில் இருக்குது. தென் வித் த நாலேஜ் ஆஃப் டெத் ஆஃப் வாக்கிங் ஒன் சைட் ஆஃப் மீ. ஸோ அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம், லைஃப்பில் எப்படி வந்து பேர்ன் ஆகிறது ஒரு விஷயமோ அதே மாதிரி டெத் ஆகுறதும் ஒரு சைட் தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் த தாட் டெத் க்ளோஸ் வாக்கிங் த அதர் சைட் ஆஃப் மீ. அதாவது பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா டெத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறார். அண்ட் ஐ இந்த மிடில் வித் கம்பேனியன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்குன்ட்டு ஒரு கம்பேனியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி இல்லை. அதாவது நோ கம்பேனியன்ஸஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. டவுன் த ஷோர்ஸ் ஆஃப் த வாட்டர், down to the waters, the path by the swamp in the diamonds, the Solomon shady set as and ghostly pines to still. ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஷோர்ஸில் இருக்கிற வாட்டர்ஸில் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு குளிக்கிறாங்க. அண்ட் ஸ்வாம்ப் இன்ஸ் டைமண்ட்ஸஸ் டு சால்மன் ஷேடோஸ். அந்த ஷேடோயி அந்த கோஸ்ட் இது எல்லாமே எனக்கு இது ஞாபகப்படுத்துது அப்படின்னா எனக்கு அந்த ரிவர் எல்லாமே எனக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவங்கள தான் ஞாபகப்படுத்துது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் த சிங்கர் ஸோ ஷை டு ரெஸ்ட் ரிசீவ் மீ த கிரே ப்ரௌன் பேர்ட் ஐ நோ ரிசீவ்ட் அஸ் கம்ராட்ஸ் 3. ஸோ இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கம்ராடாக இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த பேர்ட் மட்டும்தான். அண்ட் ஹி சாங் த கரோல் ஆஃப் டெத் அண்ட் வேர்ஸ் ஃபார் ஹிமாலயா. ஸோ நான் இந்தளவுக்கு உங்களை வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கணும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் இப்போது அந்த பேர்டு வந்து பாடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறார். ஃப்ரம் டீப் செக்யூலர் ரெக்ஸஸ். எங்கேருந்து அப்படின்ட்டுனா அந்த செக்யூலர் ரெக்ஸஸ் அந்த சதுப்பு நிலத்திலிருந்து பாடிக்கிட்டு இருக்கு. ஃப்ரம் த ஃப்ராக்ரன்ஸ் செடரஸ் த கோஸ்ட்லி பைன்ஸ் ஸோ ஸ்டில். ஸோ இப்போ வரைக்கும் அந்த பாடல் தான் வந்துட்டு எனக்கு என்ன உங்களுடைய ஞாபகத்தை மறக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது கேம் த கரோல் ஆஃப் த பேர்ட், அந்த பேர்ட் தான் வந்துட்டு இன்னமும் உங்களை நினச்சி பாடிட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் த சார்ம் ஆஃப் த கரோல் ராப் மீ அஸ் ஐ ஹெல்ட் பை தர் ஹேண்ட்ஸ் மை காம்ராட்ஸ் த நைட் அண்ட் வாய்ஸ் ஆஃப் மை ஸ்பிரிட் டாலிட் சாங் ஆஃப் த பேர்ட். அதாவது அந்த சாங்கோடைய பேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு இந்த பேர்டு வந்து என்னுடைய கம்ராடாக நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டேன். ஸோ நைட் டைமில் அது நான் எப்படிலாம் ஃபீல் பண்ணுறனோ அதை எல்லாத்தையும் அது எனக்கு பாடிக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அது எனக்கு ரியலைஸ் பண்ணிடுச்சு டெத் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
அப்படின்ட்டு இந்த லைன்ஸை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வர லைன்ஸ் எல்லாமே அந்த பேர்ட் வந்து என்ன பாடுது அப்படிங்கிறது தான். கம் லவ்லி சூத்திங் டெத். ஸோ அதாவது அந்த டெத்துனா என்ன, ஸோ டெத் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம எல்லாருமே லைஃப்லையுமே ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரியான லைன்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இது வந்து பேர்ட்ஸ் பாடுறதா ரைட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து 15th ஸ்டான்ஸா. ஸோ டு த tally of my soul loud and strong kept a gay brown bird with a pure deliberate note spreading filling the night. ஸோ அந்த நைட் முழுக்க வந்துட்டு என்னுடைய சோல் என்னெல்லாம் பாடணும்னு நினைக்குதோ அதை எல்லாமே ஸ்ட்ராங்காக அந்த கிரே ப்ரௌன் கலரில் இருக்க பேர்ட் வந்துட்டு பாடிக்கிட்டு இருக்கு. என்னுடைய லவ் மாதிரியே அந்த பேர்டுடைய லவ்வும் ரொம்ப பியூராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. லவ் த பைன்ஸ் அண்ட் சட்டர் ஸ்டீம் கிளியர் த ஃப்ரெஷ்னஸ் மாய்ஸ்ட் த ஸ்வாம்ப் பர்ஃப்யூம் அண்ட் ஐ வித் மை கம்ரேட்ஸ் தர் இஸ் நைட். ஸோ நான் இப்போது என்னுடைய கம்ரேட்ஸ் கூட இருக்கேன். அந்த பேர்ட் மேலே என்ன மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்ட்டுனா பர்ஃப்யூம் வந்து ஒரு ஸ்வாம்ப், ஒரு சதுப்பு நிலத்தில் இருக்கிற அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல்லு தான் வருது அப்படின்ட்டு சொல்கிறாரு. வைல் மை சைட் தட் வாஸ் பவுண்ட் இன் மை ஐஸ் அன்க்ளோஸ்டு. ஸோ என்னால் வந்து என்னுடைய கண்களை மூடவே முடியல. அஸ் டூ லாங் பேனரோமாஸ் ஆஃப் விஷன்ஸ், நிறைய விஷயங்களை வந்துட்டு என் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஐ சா ஸ்கேன் த ஆர்மிஸ். ஸோ இப்போ வந்து கண் முன்னாடி வர விஷயம் என்ன அப்படின்ட்டுனா ஆர்மியில் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ ஐ சா இஸ் த நாய்ஸ்லெஸ் ட்ரீம்ஸ் 100 ஆஃப் பேட்டில் ஃப்ளாக்ஸ். ஸோ அந்த ஆர்மிஸில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ரொம்பவே சைலண்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. பேட்டில் ஃபீல்டில் வந்துட்டு 100க்கு மேலே ஃப்ளாக்ஸ் இருந்தது. பார்ன் தோ த ஸ்மோக் ஆஃப் பேட்டில்ஸ் அண்ட். ஸோ இப்போ ஃபுல்லாகவே இது புகை மண்டலம் ஆயிடுச்சு. பியர்ஸ் த மிசிலிஸ் ஐ சாதம், நான் அதை பார்த்தேன். ஸோ அண்ட் கேரிட் ஹைதர் அண்ட் என் த்ரோ த ஸ்மோக் அண்ட் டோன் த பிளடி. ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஃப்ளாக்லாம் கிழிஞ்சு போயிட்டு ஒரு பிளடியான, அதாவது ஒரு ரத்தமான ஒரு இடமா தான் அது காணப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அண்ட் அட் லாஸ்ட் பட் இஃப் யூ ஷர்ட் லெஃப்ட் டு த ஸ்டாஃப்ஸ். ஸோ இப்போ ஃபுல்லாகவே இது சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு வார் சவுண்ட் இருந்துச்சோ இப்போ ஃபுல்லாக அது ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அந்த ஸ்டாஃப்ஸ் ஆல் ஸ்ப்ளிண்டட் அண்ட் ப்ரோக்கன். ஸோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரோக்கனாகவும் ஸ்ப்ளிண்டட் ஆகிட்டும் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ சா பேட்டில் காப்ஸஸ் மைரேட்ஸ் ஆஃப் தம். ஸோ அங்கே வந்து நிறைய வந்து காப்ஸஸ், அதாவது பேட்டில் ஃபீல்டில் இறந்த சோல்ஜர்ஸோடைய பணங்கள் இருக்குது, ஐ மீன் பிணங்கள் இருக்குது, மைரேட்ஸ் ஆஃப் தம். ஸோ அண்ட் தென் ஒயிட் ஸ்கெல்டன்ஸ் ஆஃப் யங் மேன் ஐ சா தம். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு ஒயிட் ஸ்கெல்டனுடைய யங் மேனை கூட நான் பார்க்க முடியுது. And I saw debris the slain soldiers of the war. I saw they were not was thought. They themselves were fully at rest. They suffered not. The living remained and suffered. Mother suffered. Wife and child, musing, comrades suffered. And the armies that remained suffered. So இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல ரொம்ப எங்கேஜான இருக்கிறவங்களுடைய சடலங்கள் கூட நான் பார்க்க முடியுது. ஸோ அதனால் சிட்டிஸில் இருக்கிற அவங்க ஒய்ஃபு, மதரு, சில்ட்ரன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக மதர் தன்னுடைய பையனை இறந்ததுக்காக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய வீட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க. சில்ட்ரன்ஸ் வந்து தன்னுடைய ஃபாதரை வந்துட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய லாஸஸ் வந்துட்டு இந்த சிவில் வாரில் நடந்திருக்கு. அது எல்லாமும் என் கண் முன்னாடி விஷயம் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ கடைசியாக அந்த ஆர்மிஸ் த ரிமைண்ட் சஃபர்ட். ஸோ எந்த அளவுக்கு அது சஃபர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சஃபர்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபைனல் ஸ்டாண்ட்ஸாக வந்து 16 பாசிங் த விஷன்ஸ் பாசிங் த நைட். ஸோ இது ஃபுல்லாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த விஷன்ஸ், அந்த நைட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தான் அவருக்கு ஞாபகம் வருதான். பாசிங் அண்ட் லூசிங் த ஹோல்ட் ஆஃப் மை கம்ரேட்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ நான் எந்த அளவுக்கு வந்துட்டு என்னுடைய கம்ரேட்ஸ் ஹேண்டை பிடிச்சிட்டோ இப்போ வந்து நான் அதை லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. பாசிங் த சாங் ஆஃப் த ஹெர்மிட் பேர்ட் அண்ட் த டேலிங் சாங் ஆஃப் மை சோல். ஸோ அந்த பேர்ட் பாடின விஷயங்கள், அதுக்கப்புறம் விக்டோரியஸ் சாங், டெத் அவுட்லெட் சாங். ஸோ அந்த பேர்டில் பாடிச்சு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு அவுட்லெட் சாங் சொல்கிறாங்க. வேரிங் எவர் அல்டரிங் சாங். ஸோ இந்த மாதிரி சாங்ஸ் தான் எனக்கு வந்து ஞாபகமாக இருக்குது. அஸ் லோ அண்ட் வெயிலிங் எட் கிளியர் நோட்ஸ் ரைசிங் அண்ட் ஃபாலிங். ஸோ அது எந்த அளவுக்கு அவருடைய வாய்ஸை வந்துட்டு ரைஸ் பண்ணி ஃபால் பண்ணி பாடுது அப்படிங்கிறது. ஃப்ளர்டிங் நைட். ஸோ அந்த ஆப்ரகாம் லிங்கன் இறந்தாலே அந்த நைட்டு. சாலி சிங்கிங் அண்ட் ஃபெயிண்டிங். ஸோ வார்னிங் அண்ட் வார்னிங் இட் அகெயின் பர்ஸ்டிங் வித் ஜாய் கவரிங் த எர்த் ஃபில்லிங் த ஸ்ப்ரெட் ஆஃப் த ஹெவன். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு
இந்த 15 ஸ்டான்ஸா வரைக்கும் நடந்த எல்லா விஷயங்கள் தான் மறுபடியும் சொல்லியிருக்காரு. As the powerful slams night I heard from Rexus passing I leave the lilac heart shaped leaves. ஸோ அந்த ஹார்ட் ஷேப்டு லைலாக்குடைய லீவ்ஸு ஐ லீவ் த த்ரீ இன் தேர் இன் த டோர்யார்ட் ப்ளூமிங் ரிட்டர்னிங் வித் த ஸ்ப்ரிங். ஸோ அந்த லைலாக்குடைய டோர்யார்ட் ப்ளூமிங் ஆன விஷயம், அந்த ஸ்ப்ரிங் சீசன், ஸோ இதெல்லாம் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. நான் அதை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், பட் ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவர்கிட்ட இருந்த அந்த கம்யூனிகேஷனான விஷயங்கள், ஸோ அந்த கம்ப்ராட் கூட இருந்த அந்த ஃபேஸு, அவருடைய அவர் கூட ஸ்பெண்ட் பண்ண நைட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஈச் டு கீப் அண்ட் ஆல், எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கீப் வச்சுக்கிறேன். ரிட்ரீவ்மெண்ட்ஸ் அவுட் ஆஃப் த நைட், ஸோ எல்லா நைட்ஸுமே நான் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். த சாங் ஒண்டர்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் கிரே ப்ரௌன் பேர்ட், ஸோ இந்த பாடலை பாடின அந்த பேர்டை கூட ஞாபகத்தில் இருக்கும். டேலி சாண்ட் ஈகோ அரவுஸ்ட் இன் மை சோல், ஸோ என்னுடைய சோலில் எப்பொழுதுமே வந்துட்டு அவர் இருப்பார். with a lustrous and drooping star with a countenance full of awe. ஸோ அந்த ஸ்டார் இல்லையா, ஸோ அந்த ட்ரூப்பிங் ஸ்டார் பற்றி. அதுக்கு அடுத்தது ஹோல்டர்ஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட் நியரிங் கால் த பேர்ட், அந்த பேர்டு எனக்கு கை பிடிச்சது இல்லையா அது. அதுக்கு அடுத்தது கம்ராட்ஸ் மைண்ட் அண்ட் ஐ இன் த மிட்ஸ் தேர் மெமரி எவர் டு கீப், ஸோ எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். பர் டேட் ஐ லவ் ஸோ வெல், ஸோ கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்ட்டா கண்டிப்பாக டெத்தை ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபார் த ஸ்வீட்டஸ்ட் டு வைசஸ்ட் சோல் ஆல் மை டேஸ் லேண்ட் அண்ட் இட் இஸ் ஃபார் திஸ் டியர் சேக் லைலாக் அண்ட் ஸ்டார் அண்ட் த பேர்ட் ஃபைண்ட் சாண்ட் ஆஃப் மை சோல். ஸோ இந்த 3 விஷயத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துட்டு தேர் இன் த ஃப்ராக்ரண்ட் பைன்ஸ் அண்ட் செடரஸ் டஸ்க் அண்ட் டிம், ஸோ எல்லா விஷயத்தையும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்டை வந்துட்டு முடிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சுதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போயம் அதாவது ஒர்க்கோடைய ட்ரான்ஸ்லேஷன் வேணால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.